விஜய் யாரோடையும் பேசுறதே இல்லை. வாங்குறது அப்படிங்கிறது விஜயை பார்க்கறதுக்கான கூட்டம். தேர்தல் அரசியலில் திருத்துவா வரணும்ல. விசில ஊதுனா தோத்துருவாங்கன்னு நான் சொல்லல. அப்ப தாவேகா கொடி பறக்காத கிராமங்களில் யாரிடம் இருந்து யார் பண்ணது? ரஷ்யன் பெரியாளா நீ பெரியாளா? உண்மையிலேயே மன்னரை போல வாழ்வது யாரு? வெறி பிடித்த கூட்டம். சாதாரண லெட்டர் பேடு கட்சி கூட பனையூர் மங்களா பக்கம் வரவே இல்லை. அது தேர்தல் ஆணையத்திற்கும் இவர்களுக்கும் சொந்தம். இன்றைக்கு நம்பிக்கைக்குரியதாகவே இல்லை. அப்ப தேர்தல் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பிப்ரவரி 6ஆம் தேதி தாவேக சார்பா விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டார். சார் 50,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் வாங்கியிருந்தாங்க. ஆனா வந்த விருப்ப மனு பாத்தீங்கன்னா 5,000 கூட கிடையாது, அது குறைவாக தான் வந்திருக்கு. இப்போ வாங்கப்பட்ட விருப்ப மனுக்கள் ஏன் மீண்டும் வரல தாவேகாக்குள்ள? அவங்க மொத்தமா சினிமா டிக்கெட்டு மொத்தமா எடுத்து பழகப்பட்டவங்க. ஒரு தேட்டரு மொத்தத்துக்கும் 500 டிக்கெட் இருக்கு, வந்துருங்க அப்படின்னு 500 டிக்கெட்டை மிக குறைந்த விலைக்கு தேட்டர் நிர்வாகத்திட்ட பேசி ரசிகர் மன்றத்தில் வாங்கிட்டு அதை பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்க. இப்போ அந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுறதுன்னு ஒரு டர்களை உண்மையிலேயே தேர்தலில் போட்டிக்கிறதுக்காக வந்தானா, விஜயை பார்க்கறதுக்காக வந்தானா, புஷி ஆனந்திட்ட பேசுறதுக்காக வந்தானா, ஆதவர்ஜுனாட்ட கண்டக்ட் பண்றதுக்காக வந்தானான்னு பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா அந்த கட்சியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கருவறைக்குள்ள சாமியை ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பா வச்சிருக்கிற மாதிரி, நாங்க மட்டும்தான் எங்க ஆளுங்க மட்டும்தான் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு அக்ரகாரத்து ஆசாமிகள் சொல்றது மாதிரி யாருமே பார்க்க முடியாத இடத்துல அவரை வச்சிருக்காங்க. அவருடைய அன்றாட நடவடிக்கை என்னன்னு நமக்கு தெரியல. சராசரியா அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் காலையில குளிச்சு வந்துருச்சு. இங்க சேகர் பாபு வீட்டில் போய் காலையில பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் நிற்கிது. 7 மணிக்கு மனு கொடுக்கறதுக்கு, கோரிக்கைகளை சொல்றதுக்கு, குறைகளை சொல்றதுக்கு. நான் சொல்றது ஒரு மாவட்ட செயலாளர் மந்திரி அளவுலேயே அதிகாலையிலேயே மக்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் 5 மணிக்கெல்லாம் குளிச்சு 6 மணிக்கெல்லாம் வேட்டியை கட்டி உட்கார்றாரு மக்களை பார்க்க. 7 மணிக்கெல்லாம் மக்களோட உரையாடுறாரு. டப்புன்னு 7:30 8 மணி ஆகும்போது ஆளு வண்டி ஏறிடுறாரு, காரில் ஏறிடுறாரு. இத்தனைக்கு அவர் பகல் முழுக்க சுத்துறாரு. இரவு லேட் நைட் தான் வர்றாரு. எப்போ தூங்குறாரு எப்போ கிளம்புறாருன்றே தெரியல. மக்களை சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. திருமாவளவன்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ஊரில் இருக்கிறாரு, எந்த டூரில் இருக்காரு, தொடர்ந்து பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவருமே மக்களை சந்திப்பது என்பதை மகிழ்ச்சியோடு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆளண்டா பிசாசா மனுஷவாட ஆகாத ஆளா விஜய் இருக்கிறாரு. விஜய் யாரோடையும் பேசுறதே இல்லை. எப்பவுமே தனிமையிலேயே இருக்கிறாரு. மாசம் ஒரு நாள் வெளியில பஞ்ச டைலாக் பேசிட்டோம்னா அது ஒரு பெரிய சலசலப்பாயிரும். ஊடகத்தில் அது விவாதமாக மாறலாம். மீடியாவில் ஒருவர் முதன்மையாக பேசப்படுவதனாலேயே அவர் முதலிடத்துக்கு வருவார்னா அண்ணாமலை முதலமைச்சராக இருக்கணும். அதுக்கு முன்னாடியே சீமான் முதலமைச்சராக இருக்கணும். அப்போ அதெல்லாம் ஏன் நடக்கலை அப்படின்னா ட்ரெண்டிங்கில் வர்றதுனாலாம் கிடையாது. சோசியல் மீடியாவில் பாப்புலராக இருக்கிறதுனால ஒருத்தர் முதலமைச்சராகணும்னா இப்போ ஜிபி முதலமைச்சராகிறதா? பல கேள்வி இருக்கு. எத்தனையோ பேர் பிரபலமாக இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில். மதுரமுத்து பேசினார்னா பல பேர் பார்க்குறான், காமெடியாக பார்க்குறாங்க. அப்போ அவர்கள்லாம் சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் வரிசையில் வந்துருவாங்களா? ஒரு நாள் வரமாட்டாங்கல்ல. அது மாதிரி தான் இது. அதனால விஜய்கிட்ட விருப்பம் வாங்குறது அப்படிங்கிறது விஜயை பார்க்கறதுக்கான கூட்டம். திரும்ப கொண்டு சேர்க்கலைன்னா இது வேலைக்கு ஆகாதுன்னு அவனே நினைக்கிறான்னு அர்த்தம். இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. இப்போ நீங்கள் குடியிருக்கிற தெருவில் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு உங்கள் பேர் தெரியும்? எத்தனை பேருக்கு நீங்கள் நல்லவனா கெட்டவனான்னு தெரியும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ லோக்கலில் ஒருத்தர் கவுன்சிலராக இருக்கார், ஒருத்தர் அசோக் நகரில் ஒருத்தர் கவுன்சிலர் இருக்கார். அவர் கடுமையாக சென்னையில் கனமழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்க.
அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய அண்டால சமைச்சு பெரிய பெரிய பாத்திரத்தில் சமைச்சு வீட்டுக்கு வீடு போய் பரிமாறுறாரு. உணவு போட்டவங்கெல்லாம் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, பள்ளத்தில் வீடு வச்சிருக்கிறவன், தாழ்வான பகுதியில் குடியிருக்கிறவன், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் சமைக்க முடியாது, அப்போ அவன் ரொம்ப சிரமப்படுவான். அது உடனடி பிரச்சனையை வந்து தீர்க்க முடியலைனாலும் அவனுக்கு உணவு மாதிரியான அத்தியாவசிய தேவைகளை தீர்ப்பதுங்கிறது அவசியம் அப்படின்னு மழை நேரத்தில் ஒரு ஏடிஎம்கே கவுன்சிலர் வந்து வீடு வீடாக பணம் வீடு வீடாக கொண்டு வந்து உணவை கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ அவர்கிட்ட யாராவது கேட்டாங்களா, எனக்கு சாப்பாடு கொடுங்க கேட்டாங்களா? தன்னார்வமாக செய்கிறார்ல. மக்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு மக்களை நோக்கி வருபவனை தான் மக்கள் தலைவனை பார்ப்பான். நீ எங்கேயாவது போய் பதுங்கிக்கிருவ, உன்னை திரையில் தான் பார்க்க முடியும், தரையில் பார்க்க முடியாது அப்படின்னா நீ சினிமாவுக்கு ஓகே. ஏன்னா விஜயகாந்த் சொன்னாரு, நான் வந்து நடிகனா இருக்கிறது அப்படிங்கிறப்ப முகம் தெரியாதவனா இருந்தா தான் எனக்கு மவுசு கூடும், பார்க்க முடியாதவனா இருந்தா நடிகனுக்கு மார்க்கெட்டு கூடும். ஆனா தெரு தெருவா வந்துட்டான்னு வச்சுங்க நடிகன், தேர்தல் அரசியல்ல தெரு தெருவா வரணும்ல, வந்துட்டான் நேர்ல பாக்குறவன் சினிமா கவர்ச்சி அவனுக்கு தீர்ந்துடும். இல்ல அரசு எல்லா கூட்டத்தையும் மீண்டும்னு சொல்றது, இந்த சேலை கூட்டத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா கட்சிகளுக்கும் வந்து அனுமதி வந்து ஈஸியா கிடைக்குது, இப்ப நான் வரும்போது மட்டும் எனக்கு நெருக்கடி வந்து அதிகமாயிட்டு இருக்கு, அதுக்கான பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு மீண்டும் வலியுறுத்துறாரு. அப்படிங்கிறது உண்மையா இருந்தா எப்படி இத்தனை கூட்டங்கள் அட்டன் பண்ணாரு? இவர் சொல்றது உண்மையா இருந்தா அவர் எப்படி வந்து கரூருக்கு போனாரு, எப்படி வந்து சேலத்துக்கு போனாரு, ஒவ்வொரு ஊரா போறாருல அவரு, எப்படி மதுரை மாநாடு நடத்தினாரு, எப்படி விக்கிரவாண்டில மாநாடு நடத்தினாரு? உனக்கு விதிக்கப்படுகிற நிபந்தனை என்பது ஒரு கூட்டம், ஒழுங்கின்மையான கூட்டம், வெறி பிடித்த கூட்டம், பொது இடங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கல்ல. எத்தனை உயிர் பறி போகுது? ஏறத்தாழ 50 உயிர்கள் பறி போயிருக்கிறது. 41 உயிர் தான் கரூர்ல நெரிசல் மரணத்தில் நடந்ததுதான் பேசப்படுகிறது. ஆனால் விக்கிரவாண்டியில, மதுரையில வரிசையா வந்து ஒரு 3 பேர் 4 பேர் இறந்துகிட்டே இருக்கான். அப்போ ஒரு உயிரினுடைய மதிப்பு இருக்குல்ல. சரி, அவன் யாருக்காவது இருந்துச்சு, 50 பேர் செத்துருக்கான்ல, 50 பேர்ல ஒருவருக்காவது, ஒரு இறந்த உடலுக்காவது, சடலத்துக்காவது விஜய் நேரில் சென்று மரியாதை செலுத்தி இருக்கிறான்னு சொல்லுங்க போகும். அப்ப விஜய் என்ன வந்து தேவகுமாரனா? நேர் அப்படியே வந்து கடவுளா வந்து பூமியில இறங்கி இருக்கிறாரா? சக மனிதன் தானேங்க, நீனும் மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானே. சினிமாவில் நடிச்சா நான் டிக்கெட்டுக்கு வந்து 200 ரூபா கொடுத்ததுனாலதான் உனக்கு சம்பளம் வந்து 100 கோடி 50 கோடி நீ பேசுன. யாரிடம் இருந்து யார் பண்ணாது? நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற மாளிகை, நீ போற சொகுசு பயணம், நீ போற தனி விமானம் எல்லாம் யாருடைய பணம்? ரசிகனோட பணம் தானே. இப்ப ரசிகன் பெரியாளா நீ பெரியாளா? ரசிகனால தானே நீ வாழ்ந்திருக்க. அப்ப அவன் வந்து உன்னை பார்க்க வர்றவனுடைய மரணத்தையே நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய யாராவது கேள்விப்பட்டீங்களா அது வரைக்கும்? யாருமே இல்லை. அஞ்சலி செலுத்த வரப்ப நீங்க ரொம்ப ஒரு மிக மோசமான சூழல்ல கூட அஞ்சலி செலுத்துவதற்கு ஆள் வராமல் போக மாட்டான். கொலை உண்டவர்கள், அரசியல் படுகொலைக்கு ஆளானவர்கள், அப்படிப்பட்டவங்களை கூட பல பேர் போய் அஞ்சலி செலுத்துவான். பல பேர் பல வழக்குகள் விசித்திரமான விஷயங்கள் நடந்திருக்கிற கொலையாளியே அஞ்சலி செலுத்த வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆம்ஸ்ட்ராங் வழக்குல யார் கொலை குற்றவாளி என்று நாங்கள் தேடுகிறோமோ அவனே அஞ்சலி செலுத்துவதற்கு பொதுமக்களில் ஒருவனாக வந்தார்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த துர்மரணத்திற்கு, நெரிசல் மரணத்திற்கு காரணமா இருந்த நீ வரவே இல்லையே. குற்றவாளிகள் கூட வர்றேன், அதுக்கு தான் நான் சொல்றேன். அக்யூஸ்டா இருக்கிறவன், கொலைக்கு காரணமா இருக்கிறவன் கூட அஞ்சலி செலுத்த வர்றான். நீ அவே லிஸ்ட்ல கூட கிடையாதே நீ. அதனால விருப்ப மனு வாங்கி போனவர்கள் எல்லாம் களத்திலே அரசியல் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதனால காசை வேஸ்ட் பண்ண வேணாம். தாவேகாவினுடைய நிர்வாகிகளுக்கு சொல்றேன், தேர்தல் அரசியல் என்று வந்ததற்கு பின்பு மண்குதிரை ஆத்துல இறங்குற மாதிரி ஒண்ணுமே இல்லாம போயிடுவார். இதுக்கு மேல எதிர்காலமே கிடையாது. ஒருத்தன் கூட வீட்டு பக்கம் கூட்டணிக்கு வரல, எந்த கட்சியும் வரல இது வரைக்கும். சாதாரண லெட்டர்பேடு கட்சி கூட பனையூர் பங்களா பக்கம் வரவே இல்லை, யாருமே வரல. அப்போ உன்னை அரசியல் தெரிந்தவர்கள் யாரும் நம்புவதற்கு தயாரா இல்லை. அரசியல் தெரிந்தவர்கள் வந்து இப்ப தாவேகாவோட இணையறது எப்படி சார் பாக்குறீங்க? யாரு? இப்ப நாஜி சம்பத் ஆட்கள் இணையறாங்க, செங்கோட்டையன் இணையறாரு, இப்ப கூட முந்தானத்து கூட அதிமுக முன்னாள் எம்எல்ஏவான மனோகர் இணையறாரு. அரசியல் தெரிஞ்ச ஆட்கள் போய் இணைஞ்சிட்டு தானே இருக்காங்க. உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. அரசியல்ல தீர்ந்து போனவர்கள் அங்கு போகிறாரு. சில பேர் என்ன பண்ணுவான்னா, ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி வாட்ச்மேன் வேலைக்கு போறாங்கல்ல, ரிட்டையர்ட் ஆன பின்னாடி சில பேர் சில வேலைக்கு போவாங்க.
அது முதன்மை தொழில் கிடையாது. வீட்டில் பொழுது போகிறதுக்காக போகிறது. இப்போ நீங்கள் செங்கோட்டையனுக்கு இனிமேல் என்ன அரசியல் எதிர்காலம் இருக்குது? அதிமுகவிலிருந்து அவர் வந்து அகற்றப்பட்டு விட்டார், நீக்கப்பட்டு விட்டார், நிராகரிக்கப்பட்டார். அவர் அதிமுகவை கழித்து விட்டு அவருக்கு என்ன அரசியல் இருக்கு? திமுகவுக்கு போனால் எம்எல்ஏ ஆகலாம், திமுகவுக்கு போல வேறு அரசியல் பாதை அவருக்கு என்ன இருக்கு? வேறு இல்லை. நாஞ்சில் சம்பத்துங்கிறவர் வந்து மேடை அரசியல்வாதி தான், களப்பணி செய்யக்கூடியவரா? ஒரு அவருடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அவருக்காக ஓட்டு போடுறதுக்கு லட்சக்கணக்கான வாக்காளர்களை சந்திக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரா? தேர்தல் அரசியல் ஒரு முறையாக சந்தித்து இருக்கிறாரா நாஞ்சில் சம்பத்து? தேர்தல் அரசியல் பக்கம் நாஞ்சில் சம்பத்து போகவே இல்லை. ஒரு முறை கூட எம்எல்ஏக்கு நிற்கவே இல்லை. அப்ப தேர்தல் அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவர் மேடையில பேசும்போது யாரை வேண்டுமானாலும் புகழ்ந்து பேசுவாரு, சில காலம் கழித்து அவங்களையே இகழ்ந்து பேசுவாரு. ரெண்டு தானே அவருக்கு நிலைப்பாடு. அவர் இறந்தாலும் ரிட்டையர்ட் அரசியல்வாதி தான். அப்ப ரிட்டையர்டான செங்கோட்டையனும் ரிட்டையர்டான நாஞ்சில் சம்பத்தும் போறாங்களே தவிர, நீங்க சொல்ற அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் கட்சியில நெடுநாட்களாக சீட்டு கொடுக்காம புறக்கணிக்கப்பட்டவங்க, கட்சி பொறுப்புல நிராகரிக்கப்பட்டவங்க, அரசியல் அனாதைகள்னு சொல்லுவாங்க. அரசியல்ல கேட்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லைங்கிற மாதிரி இடத்துல இருப்பவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அடையாளம் வரணுங்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி கட்சியில இல்ல சார், செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தானே, கரண்ட் எம்எல்ஏ அவரு ராஜினாமா பண்ணிட்டு தானே போறாரு. ஏங்க எம்எல்ஏ பதவி தான் முடிய போதில்லைங்க, 2 மாசம் தானங்க இருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணா என்ன ஒரு 3 மாசம் சம்பளம் தானே கட்டாங்க. இனிமே அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சு தானே போறாரு. 4.25 வருஷம் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாருலங்க. கடைசி நேரத்தில் போனார்னா போலேன்னு என்ன? அவரும் அதிகாரத்தில் அவர் வந்து அதிமுகவினுடைய தலைவராக இருந்தால் அவர் போறாரு. கட்சி கைவிடப்பட்ட போது அவர் போறாரு. போக்கிடம் இல்லாமல் போறாரு. முட்டுச்சந்தில் மாட்டிக்கிட்ட பின்னாடி போறாரு. வேறு வழி இல்லாமல் வந்து அதை செய்யறதாங்க. இப்போ நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து திடீர்னு இறக்கி விடுவாங்க. நம்ம தொலைதூர பயணம் போறோம், வழியில ஒரு பேருந்து என்ன பண்ணுவான், ஒரு இடத்துல போய் ஒரு உணவகத்துல கொண்டு நிப்பாட்டுவான். கொடூரமா இருக்கும். எல்லாமே உணவு ஊராமே எல்லாமே 100 ரூபா 150 ரூபாலாம் போடுவான். சாப்பாடு நல்லா இருக்காது. ஆனா அந்த நேரத்துக்கான உணவு அங்கேதானே கிடைக்கும். அப்படிங்கிறக்கா என்ன பண்ணுவாங்க, நைட்டு 2 மணிக்கு புரோட்டா சாப்பிட்றவனா இருக்கான், வேற வழி இல்லாமல் சாப்பிட்றான். அது மாதிரி தான் இது வந்து ஒரு முட்டுச்சந்தில் மாட்டிக்கிட்டு அரசியல்ல போக்கிடமற்றவர்கள், வழியற்றவர்கள், திசை தெரியாதவர்கள், திக்கு தெரியாதவர்கள், மாட்டிக்கிட்டவங்களுக்கான இடமாக தாவேகா வந்து ஒரு அரசியல் அகதிகள் முகாமா இருக்கும். இன்றைய தமிழ்நாட்டு அரசியலிலே யாருக்கெல்லாம் அரசியல் வாழ்க்கை மறுக்கப்பட்டிருக்கிறதோ, நிராகரிக்கப்பட்டிருக்கிறதோ, வேல்யூ இல்லையோ, அவர்கள் மதிப்பற்றவர்கள் போகிற இடமாக அது மாறி. ஓகே சார், விஜயோடைய வருகை அப்படிங்கிறது தமிழகத்தில் குறிப்பிட்ட அரசியல் கட்சியோட வாக்கு வங்கியை பாதிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏடிஎம்கேவா திமுகவான்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டே இருந்துச்சு. இப்போ இவங்க இந்த செயல்பாடெல்லாம் பார்க்கும்போது விஜயோட வருகை ஏடிஎம்கே அரசியல் பெருமளவு பாதிச்சிருக்கோன்னு தோணுது நமக்கு. இல்லை, அதைத்தான் எல்லாருமே சொல்றாங்க. எப்படின்னா, தன்னை எம்ஜிஆராக கருதி கொண்டு அண்ணாவை மட்டும் நான் ஏற்றுக்கொள்வேன், நான் தான் எம்ஜிஆர் என்று தன்னை சொல்லிக்கொண்டு திமுகவை எதிர்த்து பேசுவதன் மூலமாக, ஏன்னா அதிமுகவினுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே திமுக எதிர்ப்பு மட்டும்தான். திராவிட கருத்தியல் எதிர்ப்பு கிடையாது, திராவிட சித்தாந்தத்தை எதிர்ப்பது கிடையாது. அண்ணாவின் கருத்துக்களை வந்து, அண்ணாவின் கொள்கைகளை வந்து திமுக நிறைவேற்றல, திமுக தலைமை சரியில்லை, நாங்க தான் அதுக்கு உண்மையானவங்க என்றுதான் எம்ஜிஆர் பேசினாரு. எம்ஜிஆர் இடத்துல உங்களிடத்துல என்ன கொள்கை இருக்கிறதுன்னு கேட்டபோது அண்ணா இசம்னாரு. அண்ணாவுக்கு என்று தனியா ஒரு இசமே கிடையாது. பெரியார் சொன்னதை தான் அண்ணா ஃபாலோ பண்ணாரு. என்னுடைய தலைவர் பெரியார்னு சொன்னாரு. அவருக்கு ஒரு அண்ணா இசம்னே ஒன்று கிடையாது முதல்ல. அதுவே வந்து காமெடியான விஷயம். காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு ஜெராக்ஸ் வச்சுக்கிட்டு இதுதான் ஒரிஜினல் சொன்னதான் அவங்க வேலை. அப்போ அண்ணா இசம் சொன்னதுனால அதே தான் இவர் பேசுறாரு. அதனால அண்ணா திமுக இன்றைக்கு சரிந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பிம்ப அரசியல், எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரி பெரிய பிம்ப அரசியல்ல இருந்த கட்சி இன்றைக்கு அவர்களுக்கு காட்டுவதற்கு ஒரு பிம்பம் இல்லை. எம்ஜிஆர் இடத்தை, ஜெயலலிதா இடத்தை எடப்பாடியால் நிரப்ப முடியல. அதனால அதிமுகவை வந்து நான் தான் ஒரிஜினல் அதிமுக, நான் தான் எம்ஜிஆர் என்று விஜய் சொல்லிக் கொள்வதன் மூலமாக அதிமுகவிலே சிதறடிக்கப்பட்ட வாக்குகளை வந்து அவர் தன் பக்கம் ஈர்ப்பதற்கு முயற்சிறார். ஏன்னா திமுகங்கிறது ரொம்ப கட்டுக்கோப்பான கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியிலெல்லாம் ஆட்கள் எண்ணிக்கை குறைவா இருப்பாங்க. ஆனால் அவர்கள் சித்தாந்த வலிமை, கொள்கை வலிமையோடு, அரசியல் பயிற்சியோடு, அரசியல் புரிதலோடு, எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் வலுவானவர்களாக இருப்பாங்க. காவல்துறை எதிர்ப்பதாக இருக்கட்டும், ஒரு அரசுக்கு எதிரான அதிகார எதிர்ப்பாக இருக்கட்டும், சிறை செல்வதற்கு தயாராக இருப்பாங்க. ஒரு வலிமையான வந்து அரசியல்ல வந்து ஒரு கொள்கை சித்தாந்த பிடிப்புள்ளவர்கள் மட்டும்தான்
கம்யூனிஸ்டா இருக்க முடியும். சாதாரண ஆள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து உறுப்பினரை சேர்க்கவும் மாட்டாங்க. அவங்களே விட எடுத்தடுப்புலேயே உறுப்பினரை சேர்க்க மாட்டாங்க. மற்ற கட்சியிலாம் மிஸ்டு கால் கொடுத்தா கட்சியில சேர்க்கிறவன்லாம் இருக்கான். அந்த மாதிரிலாம் சேர்க்க மாட்டாங்க. பூராமே வந்து விஜய் கட்சியில ஆன்லைன்ல தான் எல்லாமே. கட்சியே ஆன்லைன்ல தான் நடத்துறாங்க. நேரடியாக எதுவுமே கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல கட்சி நடத்துறாங்க. அது அவங்க பேசுறது கொள்றதெல்லாம் வந்து யூடியூப்ல பாத்துக்கிறாங்க கொஞ்சம், அவ்வளவுதானே தவிர களத்திற்கு நேரில் செல்வது. நீங்க எத்தனை பேர் விஜயை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவங்க, விஜய் கட்சிக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் விஜயோட உரையாடி இருக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. நான் கேட்கிற தொண்டர்கள் வேண்டாம், நிர்வாகிகள். இப்ப திமுக காரன் எல்லாருமே ஒரு முறையாவது ஸ்டாலினை பார்த்துருப்பான், கலைஞரை பார்த்துருப்பான் இல்லையா? ஒரு மாவட்ட செயலாளர் கூட போகும்போது நீங்க ஸ்டாலின் பக்கத்துல வந்து ஒரு போட்டோ எடுப்பான். சகஜமா தானே இருக்கும். அவர் ரொம்ப வந்து ஒரு தலைமைக்கும் வந்து கட்சியினோட நிர்வாகிகளுக்குமான இடைவெளி என்பது பெருசா இருக்காது. இப்ப கூட உடன்பிறப்பே வா அப்படின்னு ஒரு நிர்வாகிகள் சந்திப்பை வந்து தினசரி நிகழ்த்துறாரு. ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரையும் இண்டிவிஜுவலா சந்திக்கிறாரு, செயல் வீரர் கூட்டம் நடத்துறாரு. அது வந்து இந்த இந்த கட்சி அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல இப்ப எடப்பாடியை சந்திக்காத அதிமுக காரன் இருக்க மாட்டான். அதுதான் அமைப்பு பலம். தலைவனுக்கும் தொண்டனுக்குமான இடைவெளி இருக்குல்ல, அது வந்து மலைக்கும் வடுவுக்குமான தூரமா எப்பவுமே இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு குறைந்தபட்ச அணுகக்கூடிய இடமா இருக்கணும். அது வந்து இங்க இல்ல. அதனாலதான் அந்த கட்சி வழங்காம போயிட்டு இருக்கு. அந்த கட்சிக்கு வந்து கொள்கை பிடிப்பு கிடையாது. இன்னொன்னு, அரசியலுக்கு ஒரு பயிற்சி தேவை. பைக் ஓட்டுறதுக்கே பயிற்சி தேவைன்னா விமானம் ஓட்டுறதுக்கு தேவைப்படாதா? இவங்களுக்கு அந்த அரசியல் பயிற்சியே இல்லை. எப்படி அணுகுவது, மக்களை எப்படி அணுகுவது, நிர்வாகிகள் எப்படி அணுகுவது, எப்படி தேர்தலை சந்திப்பது, எப்படி பிரச்சார வியூகங்கள் அமைப்பது, இது சம்பந்தமான விஷயமே இல்லை. தன்னை மேட்டுக்குடியாக கருதி கொண்டு, மேட்டிமையாக கருதி கொள்றதுங்களா. இப்ப நீங்க மன்னர் காலம் இருக்கு, மன்னரை எல்லாரும் சந்திக்க முடியுமா? முடியாது, முடியாது. அதே மாதிரி இவரை வந்து விஜய் வந்து ஒரு ஒரு பேரரசரை போல வைத்திருக்கிறார். இப்ப நீங்க வந்து மன்னராட்சி நடக்குதுன்னு திமுக இவங்க விமர்சிக்கிறாங்க. உண்மையிலேயே மன்னரை போல வாழ்வது யாரு? தனி விமானத்துல செல்வது யாரு? இப்ப நீங்க பொது விமானத்துல போயிட்டீங்கன்னா என்ன ஆயிரும் கேட்கறேன். 4 முறை திரும்பி பார்ப்பாங்க, 2 செல்ஃபி எடுப்பாங்க, அவ்வளவுதானே. வேற என்ன விமானத்தை கவுத்திடுவாங்களா? அவர் போனாராம் கடல்ல போய் கடல் கிட்ட பறக்கும் போது விமானத்தை சுட்டு வீழ்த்த போறாங்களா? இல்ல. எத்தனை தலைவர்கள் போறாங்களே, பல தலைவர்கள் போறாங்க, அமைச்சர்கள் போறாங்க, எல்லாரும் விமானத்துல போறாங்க. என்ன பிசினஸ் கிளாஸ் கொஞ்சம் முன்னாடி இருப்பாங்க, அவ்வளவுதான். இறங்கும் போது பாத்துக்குருவாங்க, ஒரு செல்ஃபி எடுப்பாங்க, ஒரு வணக்கம் சொல்லுவாங்க, அவ்வளவுதானே. இதனால என்ன குறைஞ்சு போக போகுது? மக்களோட மக்களாக ஐக்கியப்படுத்தி கொள்வதற்கு உங்களுக்கு நீங்க வந்து விரும்பாம உங்களை அந்நியப்படுத்தி கொண்டு, தனிமைப்படுத்தி கொண்டு நீ சாதிக்க போறது என்ன? எதுக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறவரு, மந்திரியா இருக்கிறவரு, கட்சிக்காரனுடைய கடைநிலை ஊழியராக இருப்பான், சாதாரண ஆளா இருப்பான், வீட்டு கல்யாணத்துக்கு எதுக்கு வர்றாரு? அவன் எதுக்கு கல்யாண பத்திரிக்கையில ஒரு பேர் அடிக்கிறான்? மாவட்ட செயலாளர் வர்றாரு, ஒன்றியம் வர்றாருன்னு அடிக்கிறான்ல. மொய்க்காக மட்டும் கிடையாது. ஏன்னா அவன் வைக்கிற பேனருக்கும் அவன் வைக்கிற இதுக்கு வந்து பேண்ட் வாத்தியத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு செலவு பண்ணுவான். வேட்டு போடுறேன், திடீர்னு 1000 வாட்ஸ் இது வந்து 1000 வாலா இது வந்து போடுறேன், வேட்டு போடுறேன். அவன் செலவழிச்சா ஆளை கூப்பிடுறான். இவர் கொடுக்குற காசுக்காக மட்டும் கிடையாது. என் வீட்டு கல்யாணத்துக்கு மந்திரி வந்தாரியா, கட்சி தலைவன் வந்தாயா அப்படின்னு சொல்றதுக்கு தானே செய்யறான். அந்த உணர்வு இருந்தாதான் கட்சி பலப்படும். நீங்க வெற்றி பெற்ற தொடர்ச்சியாக எம்எல்ஏக்களா எம்பிக்களாக தொடர்ந்து வெற்றி பெறக்கூடியவர்கள்லாம் பாருங்க, அவர்கள் தொகுதிகளில் நடக்கக்கூடிய அனைத்து விசேஷங்களுக்கும் அவங்க செல்லுவாங்க. யார் வீட்டில் சாவு இருந்தாலும் துக்கம் கேட்க போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சிவகங்கையில் ஒரு எம்எல்ஏ ராஜசேகரன்கிறவரு யார் வீட்டு கல்யாண பத்திரிக்கை வச்சாலும் போவாரு, வைக்கலைனாலும் போயிடுவாரு. அவரா என்ன பண்ணுவாரா, கேள்வி போடுவாரு, என்னையா எங்கேயா போற அப்படின்னு. கூட இருக்க யாராவது சொன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு போறாங்க, இந்த மண்டபத்தில் நடக்குதுங்க அப்படின்னா, என்ன எனக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறேன் மறந்துட்டானா, சரி நானும் வர்றேன் வண்டியில் அப்படின்னு சொல்லி சேர்ந்து கார்ல வருவாரு. வந்து மாப்பிள்ளைகிட்ட போய் அவர் ஒரு பொக்கையை கொடுத்து ஏதாவது ஒரு பரிசை கொடுத்துட்டு, மறந்துட்டிய போல இருக்கு என்னையா, என்னை எப்படி நீங்க மறப்பீங்க அப்படிங்க சண்டை போட்டு வருவாரு. நீங்க சாப்பிட்டு போங்கம்பாங்க அவங்க வந்து. இது தலைவனுக்கும் தொண்டனுக்குமான இடைவெளியை குறைப்பதற்கு பதிலாக இடைவெளியை அதிகப்படுத்தி கொண்டே போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தாவேகா செய்யறது. அதற்கான ரிசல்ட்டை தேர்தலில் அவர் சந்திப்பாங்க. இந்த சேலம் மீட்டிங்ல குறிப்பா என்ன சொல்றாருன்னா, வழக்கமா ஆதரவு போற ஆட்கள் தான் 30%, 32 சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தலைமையை டிக்ளேர் பண்றாரு. எங்க முதன்மை சக்தியா தமிழ்நாட்டை வளர்ந்துட்டோம், 30% வரைக்கும் எங்க வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லி தலைமை டிக்ளேர் பண்றது இருக்கு இல்லையா, அந்த அளவு வளர்ந்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு கட்சி வளர்வதற்கு அடிப்படை முகாந்திரமாக இருப்பது என்னன்னா, கிளைக்கழகங்கள் வளர்ந்துருக்கிறதா, எத்தனை இடத்துல கொடி பறக்குது. இப்ப நீங்க மாநகரத்துல மட்டுமே கொடி பறக்கக்கூடிய கட்சிகள்லாம் உண்டு.
கீழே போக கட்சியே இருக்காது. டி நகரில் கொடி பறக்கும், கூடுவாஞ்சேரியில் பறக்காது சில கட்சி. திண்டிவனத்தில் கொடி பறக்கும், பக்கத்தூரில் பறக்காது. திருச்சியை தாண்டா கட்சி இருக்காது சில கட்சி. ஒரு கட்சி ஊருக்குள்ளே இருக்கும், இன்னொரு கட்சி சேரிக்குள்ளே இருக்கும். சேரிக்குள்ள இருக்கிற கட்சியை ஊருக்குள்ளே கொடி வைக்க விட மாட்டேங்கிறான், ஊருக்குள்ளே இருக்கிற கட்சியை சேரிக்குள்ள வராதங்கிறான். நடக்குதா இல்லையா? பல ஊர்களில் பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ தாவேகா கொடி பறக்காத கிராமங்களே இல்லை, தாவேகாவின் கிளை செயலாளர்கள் இல்லாத ஊர்களே இல்லை, தாவேகாவினுடைய ஒன்றிய செயலாளரை மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுங்க, அவர் கட்சி வளர்ந்துருக்கிறதா அர்த்தம். நீங்கள் விஜய் இந்த ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இந்த மாதிரி ஒரு 10 பேரை கழிச்சிட்டு, ராஜ்மோகனை கழிச்சிட்டு மக்களுக்கு தெரிந்தவர்கள் என்று தாவேகாவில் நிர்வாகிகள் யார் இருக்கா? கரூர் மாவட்ட செயலாளரையே விஜய் அறிமுகப்படுத்தல. ஒவ்வொரு கூட்டத்துக்கு போறாருல, அந்த மாவட்ட செயலாளர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசினாவிட அவன் முகம் மக்களுக்கு தெரியும். ஒத்தாளா தான் நிற்கிறார் எல்லா இடத்துலையும். ஒத்தாளா நிற்கிறது மூலமா எப்படி ஜனநாயகம் வளரும்? ஒரே ஒருவன் ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக உருவானது மன்னர் ஆட்சி. சர்வாதிகாரிகள் தான் தனியா இருப்பான். மக்களோடு மக்களா கலக்கணும்லங்க. எம்ஜிஆர் எங்கேயாவது தனியா இருந்திருக்கிறாரா? தனியா சாப்பிட்டுருக்காரா எம்ஜிஆர்? எங்கேயாவது கூடிதான் வாழ்வார். விஜயகாந்த் தனியா சாப்பிட்டுருக்காரா எங்கேயாவது? விஜய் எங்கேயாவது சேர்ந்து சாப்பிட்டுருக்காரா? கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு இது கொடுக்கும்போது கூட சாப்பிட்ற மாதிரி நடிச்சாருன்னா இங்கே கொஞ்சம். நீ சக மனிதர்களோட பழகிறது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதுவே அவருக்கு அந்த பண்பே இல்லை. அவருக்கு சித்தாந்த வலிமையும் இல்லை, செயல்பாட்டு வலிமையும் இல்லை, கள அரசியலே இல்லை, கற்பனாவாத அரசியல், சோசியல் மீடியா அரசியல், இன்ஸ்டாகிராம் அரசியல். இதை மட்டும் இன்ஸ்டாகிராமில் மட்டும் எலெக்ஷன் வச்சாங்கன்னா விஜய் 30% பெறுவது. யூடியூப்ல வச்சா 20% ஆயிரும், ஃபேஸ்புக்கில் வச்சான்னா 10% ஆயிரும். இதைத்தான் அவங்க சொல்றாங்களே தவிர களத்திலே அவர்களுக்கு அரசியல் கிடையாது. அதனால இது ஒரு கற்பனையான ஒரு இதுதான். இதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஓகே. அதனாலதான் ஆளுக்கால் மாற்றி மாற்றி சொல்றான். ஒருத்தன் 40 கிராம், ஒருத்தன் 30 கிராம், 20 கிராம், 10 கிராம் நம்பர் தான் மாற்றி மாற்றி சொல்றாங்களே தவிர நம்பகத்தன்மை இருக்கிறதானா இல்லை. ஓகே. இறுதியாக என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ முதல் முறை தேர்தல் சந்திக்க போறாங்க தாவேகா. இப்போ தமிழகத்திலையும் விசில் சின்னம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு, பாண்டிச்சேரியிலையும் வந்து விசில் சின்னம் வந்து பொது சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லையா? முதல் தேர்தல் அப்படி வந்து எந்த கட்சியும் ஒதுக்க மாட்டாங்க. ஒதுக்கப்பட்டத போக்கு எப்படி பாக்குறீங்க? அது தேர்தல் ஆணையத்திற்கும் இவர்களுக்கும் ஆன பந்தம். அது ஏன் வந்து தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு சாதகமாக நடத்தி கொடுக்கிறதா, இவர்கள் கேட்ட சின்னத்தை கொடுக்கிறதா அப்படிங்கிறது. ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பதே இன்றைக்கு வந்து நம்பிக்கைக்குரியதாகவே இல்லை. அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்களாக இருப்பார்கள் என்று நம்ம நம்பும்போது அவர்கள் ஆளுகிற மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதிகளை போல நடந்து கொள்கிறார்கள் குற்றச்சாட்டு. அதனால எந்த சின்னத்தை வழங்கினாலும், இந்த விசில் சின்னத்தை தான் ஏற்கனவே வந்து நீங்க வந்து தமிழறி மணியன் கொடுத்துருக்காங்க. இதே விசில் சின்னத்துல தான் பிரகாஷ்ராஜ் சுயேட்சையா போட்டிட்டு இருக்காரு. இதே விசில் சின்னத்துல தான் மறைந்த நடிகர் மகிழ்ச்சாமி போட்டிட்டு இருக்காரு. எவ்வளோ பேருக்கு அந்த சின்னம் வழங்கியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன லிஸ்ட் பூராமே தோல்வி. பிரகாஷ்ராஜ், தமிழறி மணியன், மகிழ்ச்சாமி எல்லாருமே தோத்து போனவங்க. அந்த சென்டிமெண்ட்டுக்கு நான் வரல. அதுக்காக விசில ஊதுனா தோத்துருவாங்கன்னு நான் சொல்லலை. மக்களுடைய நம்பகத்தன்மையை பெறாத பிரபலங்களாக இருக்கிறவர்களை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதற்கு மக்கள் நீதி மைய கமலஹாசன் ஒரு வாழும் சாட்சியா இருக்கிறாரு. அந்த இடத்திற்கு தான் விஜய் வந்து கொண்டிருக்கிறாரே தவிர விஜய் வந்து எம்ஜிஆராக வரல. விஜய் இன்னொரு கமலஹாசன் தான், இன்னொரு எம்ஜிஆர் கிடையாது. ஓகே சார். இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார்.